few weeks முன்னாடி how to become UI UX designer அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த பர்டிகுலர் வீடியோக்கு ஐ காட் so many response. First thank you so much for that. And அந்த வீடியோ கீழே நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. எனக்கு இதுல டவுட் இருக்கு, அதுல டவுட் இருக்குன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் ஃபைனல் பண்ணி அதுல இருக்க காமன் கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோல ஆன்சர் பண்றேன். ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என் பேர் Thoufiq, ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக யூடியூப் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இன்டர்வியூ டிப்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், அப்லோட் பண்ணவும் போறேன். ஸோ அந்த மாதிரிலாம் கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் நம்மள வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதோ லைக் பண்றதோ ஒரு சின்ன ஒர்க் தான், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அப்படியே அன்பா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டா யூடியூப்லயே தமிழ்ல லேர்ன் பண்ண முடியுமானா, நான் இப்போதான் பிஎஸ்சி சிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபினிஷ் பண்ண போறேன். உங்களுக்கு டிசைனிங் ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கிரியேட்டிவா யோசிக்க வரும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். இப்போதான் செகண்ட் இயர் வேற போக போறேன்னு சொல்றீங்க. ஸோ யூ ஹேவ் லாட் மோர் டைம் டு லேர்ன் தி ஸ்கில். அந்த டைம் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்கில்லை எவ்வளவு டீப்பா கத்துக்க முடியுமோ அவ்வளோ டீப்பா கத்துங்க. டூல்ஸ் லைக் Adobe XD, Figma, Sketch அந்த மாதிரி டூல்ஸ் நிறைய கத்துக்குங்க. அது போக உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால சொல்றேன், Photoshop, Illustrator அந்த மாதிரி டூல்ஸும் கூட கத்துக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா டிசைனிங் ரிலேட்டடா எல்லா ஒர்க்கும் நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டூல் தெரிஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட். அண்ட் யூடியூப்லயே தமிழ்ல லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய சேனல்ஸ் வந்து தமிழ்லயே யூடியூப்ல ஸ்கிராச்ல இருந்து எண்டு வரைக்கும் சொல்லி தராங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் கத்துக்கிட்டாவே மேக்ஸிமம் யூ கேன் லேர்ன் ஸ்கில். அதுவும் தமிழ்லயே யூடியூப்லயே ஜீரோ காஸ்ட்ல கத்துக்கலாம். ஒரு சில சேனல்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஐ ஹோப் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் क्वेश्चन. UI UX டிசைனுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கா ப்ரோ? கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து இதே क्वेश्चन கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் இப்பதான் லேர்ன் பண்ண போறேன், அவர் வந்து இது மாதிரி வேற டொமைன்ல இருக்கேன், UX மாறலாம்னு இருக்கேன், எனக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டவுட் இப்போ கிளியர் பண்றேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். டே டு டே லைஃப்ல நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க இல்லையா? லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்ஸோ, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? எவ்ரிடே புது புது அப்ளிகேஷன் வந்துட்டே தானே இருக்கு. அப்படியே புது புது அப்ளிகேஷன் வந்தாலும் ஒரே லான்ச்சோட முடிக்க போறது இல்ல. அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல ஃபர்தரா அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு அப்டேட்ஸ்லயும் ஏதோ ஒரு இது சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது யாராவது வந்து யூசர் ரிசர்ச் பண்ணணும். யூசர் ரிசர்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கணும், மார்க்கெட்ல இப்படி தான் க்ரோ ஆக போகுது, மார்க்கெட் இப்படி தான் நிக்க போகுது, பீப்பிள் இப்படி தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணதை வச்சு டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணா மட்டும் தானே ஃபர்தரா டெவலப் ஆகி அது ஆக்சுவல் மார்க்கெட்டுக்குள்ள போகும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும். லைக் யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்க ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் கூட டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஆகும்போது அது கண்டிப்பா UI UX டிசைனர் ஆர் ப்ராடக்ட் டிசைனர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. ஃபார் ஷூர் கண்டிப்பா ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குங்க. அண்ட் ஒன் மெயின் திங், என்ன டொமைன்ல இருந்தாலும் நம்ம ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்படி அப்டேட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த டொமைன்ல சஸ்டைனபிளா இருக்க முடியும். சேம் அதே போல தான் இங்கேயும் உங்க கிரியேட்டிவ் ஸ்கில்லையோ டிசைன் ஸ்கில்லையோ டே பை டே வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர் ஸ்கோப். ஐ திங்க் அதிகமாக அந்த கமெண்ட் வந்து இந்த ஒரு கொஸ்டின் தான். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். UI டிசைனர் ரோல் மட்டும் கிடைக்காதா அண்ணா? கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. கண்டிப்பா நீங்க UI டிசைனர் மட்டும் கூட ஆகலாம். அதுக்கும் இப்போ லிங்க்டின், இண்டீட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, UX UI ரெண்டுமே சேர்ந்து லேர்ன் பண்றது பெஸ்ட்டுங்க. ஏன் சொல்றேன்னு இப்போ சொல்றேன். நீங்க வந்து இன்னொருத்தவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க டேட்டாஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? அதோட டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்க வந்து டிசைன் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும். அதுவே நீங்களே யூசர் ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து வர டேட்டாஸ் எடுத்து அதை வச்சு நீங்க UI டிசைன் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன போட்டா கரெக்டா இருக்கும், என்ன வந்து பீப்புள் நீட் பண்றாங்க, என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸாக்டா தெரியும். இட் வில் பி ஈஸி டு டூ. இன்னொருத்தவங்க டேட்டா வச்சு கம்ப்ளீட்டா அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லல, கண்டிப்பா அவங்களால முடியும். பட் நீங்களே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஈஸி ஆகும். அண்ட் இப்போ சொன்ன விஷயம் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ல வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது ஸ்கிராச்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். லைக் யூசர் ரிசர்ச், காம்படிட்டர் அனலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டு அதுல இருந்து டிசைன் பண்றது, அது இதுன்னு எல்லாமே நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்க்கு இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். நீங்கள் சப்போஸ் MNCல பிளேஸ் ஆகி போறீங்க அப்படின்னா அங்கே வந்து செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் ஒரு செப்பரேட் டீம் வச்சிருப்பாங்க. லைக் வந்து ஒருத்தர் யூசர் ரிசர்ச் பண்ணுவோம், அப்படி ஒருத்தர் UI டிசைன் பண்ணுவோம், அப்படி அந்த மாதிரி எல்லாமே கொலாபரேட்டிவாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டார்ட் அப் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மெயின் திங், சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லைக் நீங்கள் வந்து UI மட்டும் தான் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து UX UI டிசைனர்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் போத் ஸ்கில்ஸ் ப்ரோ. ஃபார் ஷூர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இஸ் இட் எசென்சியல் டு லேர்ன் கோடிங் as a UI UX designer? As a UI UX டிசைனரா இட்ஸ் நாட் எசென்சியல் டு லேர்ன் கோடிங். பட் உங்களுக்கு கோடிங்ல பேசிக் ஸ்கில்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பிளஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசைன் வந்து ஃபர்தரா டெவலப் ஆகணும் அப்படின்னா அது டெவலப்பர்கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அந்த போய் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நீங்க இன் கேஸ் அது அனிமேஷன் கைண்ட் ஆஃப் திங் அது இது நிறைய யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவல் ஃபைனல் அவுட்புட்ல வரணும் இல்லையா? அப்படி வர முடியாம இருக்கிற கோடா இருந்துச்சுன்னா நீங்க டிசைன் பண்றது வேஸ்ட் தானே. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பேசிக் கோடிங் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இன்டர்நெட்ல இருக்கிற அனிமேஷன்ஸ் வந்து கோட் படி இருக்க அனிமேஷன், அதாவது ஆல்ரெடி CSS கோட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்க மேக் பண்ணீங்க அப்படின்னா டிசைனும் வேஸ்ட் ஆகாது. அட் த சேம் டைம் டெவலப்பருக்கு டெவலப் பண்ணவும் ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப பேசிக்ஸ் தெரிஞ்சா கூட போதும், தட்ஸ் மோர் தென் எனஃப். பட் இல்ல தெரியல அப்படின்னாலும் அதுவும் ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் கோடிங் தெரிஞ்சுதுன்னா அது உங்களுக்கு ப்ளஸ், அவ்வளவுதான். இன்ஸ்டிடியூட் எங்கேயும் போகாம செல்ஃபா லேர்ன் பண்ணா ஜாப் கிடைக்குமா ப்ரோ? கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. நீங்க கண்டிப்பா செல்ஃபா கூட லேர்ன் பண்ணலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து நீங்க எங்க படிச்சீங்க, என்ன இன்ஸ்டியூட்ல படிச்சீங்க, எப்படி டிகிரி வச்சிருக்கீங்களா, சர்டிபிகேட் காட்டுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் உங்க ஸ்கில்லை செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பண்றதுக்கு ஸ்கில் இருக்கு, அந்த டிசைன் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களை எடுத்துப்பாங்க. செல்ஃபா லேர்ன் பண்ணாலும் ஓகே, செல்ஃபா லேர்ன் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல வர்த்தியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவே போதுங்க. அண்ட் அது கூட நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நீங்க பண்ணி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சு எப்படி ரெக்ரூட்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சாவே போதும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில சேனல்ஸோட பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க லேர்ன் பண்றதுக்கு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ எனக்கு போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரி டூல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், நான் வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாமா ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி டூல்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ளஸ் தான் ப்ரோ. அந்த டூல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் போகும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இங்க வந்து உங்களுக்கு ஃபிக்மா, அடோப் எக்ஸ்டி அந்த மாதிரி டூல்ஸ் கத்துக்கணும் ப்ரோ. அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க வந்து நல்ல மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு போர்ட்ஃபோலியோட போங்க, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். மை क्वेश्चन இஸ் தட் AI replaces UI UX design in future and the companies hire UX UI designer as a fresher because nowadays most of the companies are expecting experienced candidates. Few months back World Economic Forum அவங்க ரிலீஸ் பண்ண ஆர்டிகல்ல வந்து மேக்ஸிமம் 2025 குள்ள ஏகப்பட்ட ஜாப்ஸ் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதே சேம் 2025ல எவ்வளவு ஜாப்ஸ் போகுதோ அதை விட வந்து ட்ரிபிள் த டைம்ஸ் நியூ ஜாப் வந்து அதே 2க்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி அதுலயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஒரு சில டொமைன் கூட AI ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் as for now UX டிசைனரோட ஜாப் வந்து அவ்வளோ சீக்கிரம் AI ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த UX UI டிசைனர்ல ஆல்மோஸ்ட் 70% வந்து யூசர் சென்ட்ரிக்கா இருக்கு. யூசர் டேட்டா கலெக்ட் பண்ணும், ஸோ எல்லாமே வந்து யூசர் சென்ட்ரிக்கா இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் வந்து AI ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி AI வந்து எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ப்ளஸ் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா கம்பெனிஸும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட கொடுக்குற ஒர்க் வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. AI யூஸ் பண்ணாம இருக்க ஒர்க்கும் AI யூஸ் பண்ணி பண்ற ஒர்க்கும் நிறைய டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கம்பெனிஸ்க்கு வந்து உங்ககிட்ட இருந்து எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ தட் கேன் பி பாசிபிள் இஃப் யூ ஆர் யூசிங் AI, ரைட்? பட் ஒன் திங் வி நீட் டு கீப் இன் மைண்ட், இன் எவ்ரி டொமைன் கண்டிப்பா உங்க ஸ்கில் நீங்க அப்டேட் பண்ணியே ஆகணும். எந்த டொமைன்ல இருந்தாலும் உங்க ஸ்கில் எப்படி அப்டேட் பண்றீங்களோ அந்த அப்டேட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அதுல நீங்க சஸ்டைனபிளா இருக்கணும். சகோ சவுத் சைட்ல UX UI பெஸ்ட் இன்ஸ்டியூட் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஐ திங்க் நிறைய பேர் இந்த क्वेश्चन கேட்டிருந்தீங்க. ப்ரோ இந்த மாதிரி வந்து நான் இன்ஸ்டியூட்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆஃப்லைன்ல படிக்கணும், நல்ல பெஸ்ட் இன்ஸ்டியூட் சஜஸ்ட் பண்ணுங்க, சவுத் இந்தியாவில் வந்து எது பெஸ்ட்டா இருக்கோ அதை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் 2-3 டேஸ் ரிசர்ச் பண்ணி எந்த இன்ஸ்டியூட்லாம் பெஸ்ட்டா இருக்கும், எந்த இன்ஸ்டியூட் வந்து ப்ராப்பரா UI UX சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்த்து அண்ட் தென் அங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்களோட ரேட்டிங்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ गाइस. ஐ திங்க் நீங்க கேட்ட மேக்ஸிமம் எல்லா क्वेश्चनக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தரா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கும் செப்பரேட்டா வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்களுக்காக இவ்வளோ ரிசர்ச்லாம் பண்ணி ப்ராப்பரா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இல்லையா, அப்படி எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க பாப். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.